வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மருமகள் தேர்வு. இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சந்தனமலை பறந்து விரிந்து உள்ள மிக உயரமான மலையாகும். அதன் அடிவாரத்தில் புலிமேடு என்ற கிராமம் இருந்தது. இந்த கிராமத்தில் வடுகர் கூட்டம் வாழ்ந்து வந்தது. கிராமத்து ஆண்கள் மலை மீது ஏறி கும்புத்தேன் மலைத்தேன் என்று எடுத்து வருவார்கள். அதனை நகரத்திற்கு கொண்டு போய் விற்று பணம் ஈட்டுவார்கள். தேவையான பொருட்களையும் வாங்கி வருவார்கள். பெண்களும் மலை மீது சென்று விறகு சுள்ளி சேர்த்து வருவார்கள். அவர்கள் வாழ்வாதாரம் இதுவே. புலிமேடு கிராமத்திற்கு தலைவனாக நீலமேகம் விளங்கினான். அவனது மனைவியின் பெயர் செவ்வள்ளி. அவர்களுக்கு கடம்பன் என்ற வீரமகன் இருந்தான். கடம்பனுக்கு திருமண வயது வந்தது. அதனால் அவனுக்கு அந்த வடுகர் கூட்டத்தில் உள்ள ஒரு உத்தம பெண்ணை மனம் செய்து வைக்க வேண்டும் என்று நீலமேகமும் செவ்வழியும் தீர்மானம் செய்தனர். வடுகர் கூட்டத்தில் கடனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வயதில் நிறைய இளம் வயது பையன்கள் இருந்தனர். அதனால் அவர்களில் மிகச்சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க விரும்பினார்கள். ஒரு நாள் நீலமேகம் மாறு வேஷத்தில் அந்த வடுகரின கிராமத்தில் தெரு தெருவாக சுற்றினான். ஒட்டடைகளை வாங்குகிறேன் என்று கூவிக்கொண்டே சென்றான். உடனே ஒவ்வொரு தெருவிலும் உள்ள வீடுகளில் இருந்து பெண்கள் வெளியே வந்தனர். எங்கள் வீட்டிற்கு வாருங்கள், நாங்கள் ஒட்டடையை தருகிறோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு அழைத்தார்கள். நீலமேகம் வெளியே ஒரு மரத்தின் கீழ் உள்ள பாறையில் அமர்ந்தான். பின்னர் அந்த பெண்கள் அவரவர் வீட்டிற்கு சென்று ஒட்டடை கம்பை எடுத்து ஒட்டடை சேகரித்தார்கள். அந்த பெண்கள் சிறிய ஓலை முரத்தில் சேகரித்த ஒட்டடைகளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். நல்ல விலைக்கு பேரம் பேசினார்கள். அதனை விலைக்கு வாங்கி கொண்டான் நீலமேகம். தங்கள் கைகளில் பணத்தை கண்டதும் அந்த பெண்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அவர்கள் நீலமேகத்திடம், இந்த ஒட்டடையை விலைக்கு வாங்குவது எதற்காக, என்ன காரணத்திற்காக என வினவினார்கள். அப்போது நீலமேகம், மலையின் மேலே ஒரு பெரிய சந்தன மரம் இருக்கிறது. அதில் ஒரு வினோதமான பறவை கூடு கட்டி உள்ளது. அந்த பறவையின் குஞ்சுகளுக்கு மெத்தை போல இருப்பதற்காக இந்த ஒட்டடைகளை விலைக்கு வாங்குகிறேன் என்று கூறினான். அவன் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு தெருவாக செல்ல செல்ல எல்லோர் வீட்டிலும் இருந்து பெண்கள் அவனை மிகவும் விரும்பி வரவேற்றனர். வெளியே அவனை சற்று நேரம் அமர செய்தனர். வீட்டின் உள்ளே சென்று ஒட்டடை அடித்து அவற்றை சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக அவன் கொடுத்த பணத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். நீலமேகம் அவன் கொண்டு வந்திருந்த ஓலை பெட்டகத்தில் ஒட்டடைகளை பத்திரப்படுத்தி கொண்டான். காலை முதல் மதியம் வரை எல்லோர் வீட்டிலும் அவனுக்கு ஒட்டடை தாராளமாக கிடைத்தது. இறுதியாக ஒரு வீடு பாக்கி இருந்தது. அவன் அந்த வீட்டின் அருகில் சென்று, அம்மா, நான் ஒட்டடையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறேன், ஒட்டடை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டான். அப்போது அந்த வீட்டில் உள்ள தாமரை என்னும் இளவயது பெண் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். அவள், ஐயா, எங்கள் வீட்டில் ஒட்டடை கொஞ்சம் கூட கிடையாது. ஏனென்றால் வீட்டில் ஒட்டடை சேர்ந்தால் கடன் தானாகவே வந்து சேரும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அதனால் நான் தினமும் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யும் போது ஒட்டடை சேராமல் பார்த்து கொள்வேன். அதனால் எங்கள் வீட்டில் ஒட்டடை கிடையாது என்றாள். மேலும், ஐயா, உங்களை பார்த்தால் மிகவும் களைப்பாக இருப்பது போல் தெரிகிறது. இந்த கடும் வெயிலில் நன்றாக அலைந்து வந்திருக்கிறீர்கள். அதனால் சற்று இளைப்பாருங்கள். இதோ எனது அம்மாவிற்கு சிறுதானிய கஞ்சி செய்து வைத்திருக்கிறேன். நீங்களும் அதனை சற்று குடித்து வாருங்கள் என்றாள். நீலமேகம் அவள் கொடுத்த களையத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டார். கஞ்சி மிகவும் வாசனையாகவும் சுவையாகவும் சரியான அளவு உப்பு இட்டு நன்றாக வெந்து அருமையாக இருந்தது. தாமரையின் அம்மா ஒரு திண்டு மீது அமர்ந்து கொண்டு தினை மாவை உரலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்த நீலமேகம், ஏனம்மா, நீங்கள் சந்தனமலை ஏறி செல்லவில்லையா, விறகு சுள்ளி பொறுக்கி வரவில்லையா என வினவினார். அதற்கு அந்த அம்மா, என்னுடைய மகனும் கணவனும் என்னை மலை ஏறி காட்டிற்கு செல்ல விடுவதில்லை. என்னை ஓய்வாக வீட்டில் இருக்க சொல்வார்கள். என்னுடைய மகளும் என்னை வீட்டில் ஒரு கடுமையான வேலையும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுவாள். ஆனாலும் நாம் நம்மால் இயன்ற வேலைகளை செய்ய வேண்டும் அல்லவா? அதனால் சிறு சிறு வேலைகளை வீட்டில் இருந்தபடியே செய்வேன் என்றாள். என் மகள் கறவை பசுக்களை பேணி பராமரிப்பாள். அவைகளுக்கு தொழுவத்தை சுத்தப்படுத்தி தீனி போட்டு கறந்த பாலை அக்கம் பக்கத்தில் கொண்டு போய் விற்று வருவாள். நிறைய ஆடுகளும் கோழிகளும் வளர்க்கிறாள்.
வீட்டையும் மிகவும் செம்மையாக கவனித்துக் கொள்வார். சாப்பிடுவதற்கு நேரத்திற்கு ஏதாவது செய்து கொடுத்து பசியாற்றுவாள். அவளது அண்ணனையும் அப்பாவையும் என்னையும் எங்கள் வீட்டையும் நன்றாக பராமரித்துக் கொள்வாள். அவள் கல்யாணமாகி சென்றுவிட்டால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் அவள் அண்ணனுக்கும் சீக்கிரம் திருமணம் செய்து ஒரு நல்ல மருமகளை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று சிரித்தபடியே கூறினாள். நீலமேகம், அம்மா, உங்கள் பெண்ணுக்கு கல்யாணம் செய்வதற்கு முறை மாப்பிள்ளை இருக்கிறார்களா என்று கேட்டான். அவள் அம்மாவும், இல்லை, இவளை விட சிறிய வயதில் உள்ள என் தம்பி பிள்ளைகள்தான் இருவர் இருக்கிறார்கள். அதனால் இவளுக்கு முறை மாப்பிள்ளை இல்லை என்றாள். நீலமேகம் கஞ்சி களையத்தை தாமரையிடம் திருப்பிக் கொடுத்தான். வீடு மிகவும் சுத்தமாக இருந்தது. நல்லா பெருக்கி சாணமிட்டு கோலம் போட்டு கலை நயத்துடன் அழகாக இருந்தது. அத்துடன் தாமரையும் நல்ல துவைத்த சுத்தமான ஆடை உடுத்தி மங்களகரமாக இருந்தாள். வீட்டு வேலைகளிலும் சுறுசுறுப்பாக தெரிந்தாள். நீலமேகம் தாமரையின் அம்மாவிடம், அம்மா, இன்று மாலை உங்கள் கணவரை நம் தலைவரை பார்க்க வர சொல்லுங்கள் என்றான். தாமரையிடமும், அம்மா, நான் சென்று வருகிறேன் என்று கூறி விடைபெற்றான். அவனுக்கு மனம் மிகவும் சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. தாமரைதான் கடம்பனுக்கு ஏற்ற மனைவி என தீர்மானித்தான். செவ்வள்ளியும் நீலமேகத்தின் முடிவை வரவேற்றாள். அன்று மாலை தன் வீட்டிற்கு வந்த தாமரையின் அப்பாவிடம் நீலமேகம் தாமரையை தன் மகனுக்கு திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினான். அதன் பிறகு ஒரு பௌர்ணமி இரவு கடம்பனுக்கும் தாமரைக்கும் ஊரே மெச்சும்படி இனிதே திருமணம் நடைபெற்றது. இவ்வாறு நீலமேகம் தன் மருமகளை தேர்ந்தெடுத்தான். இந்த நாட்டுப்புற கதை வீட்டில் ஒட்டடை கரை படிய விடக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறது. கடவுளுக்கு அடுத்தபடியாக சுத்தம் கருதப்படுகிறது. சுத்தம் சுகம் தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.